படித்ததில் பிடித்தது. கண்ணதாசன் கவிதைகள். காக்கை குருவியைப் போல். காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால், யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால், மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. கடலருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும்பொழுதே, கடவுள் எனும் ஒருவனது கைசரக்கு நினைவு வரும். இன்னதுதான் இப்படிதான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு. இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வழக்கு. எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள். உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். படித்ததில் பிடித்தது. கண்ணதாசன் கவிதைகள். காக்கை குருவியைப் போல். காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால், யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால், மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. கடலருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும்பொழுதே, கடவுள் எனும் ஒருவனது கைசரக்கு நினைவு வரும். இன்னதுதான் இப்படிதான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு. இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வழக்கு. எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள். உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். படித்ததில் பிடித்தது. கண்ணதாசன் கவிதைகள். காக்கை குருவியைப் போல். காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால், யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால், மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. கடலருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும்பொழுதே, கடவுள் எனும் ஒருவனது கைசரக்கு நினைவு வரும். இன்னதுதான் இப்படிதான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு. இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வழக்கு. எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள். உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். படித்ததில் பிடித்தது. கண்ணதாசன் கவிதைகள். காக்கை குருவியைப் போல். காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால், யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால், மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. கடலருகே வீற்று